எனக்கு வண்டி வாடகை திரும்ப போட்டோ எடுக்கிறீங்க. போட்டோ இல்லை, வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் இல்லை மாற்றி விடுங்கன்னு சொன்னேன். எடுங்க எடுங்க. நீங்கள் தர மாட்டீங்கன்னு சொல்லி வீடியோ எடுங்க. நான் தரமாட்டேன், 5 பைசா கூட தரமாட்டேன். சிலிண்ட்ரு வந்து கவர்மெண்ட் சிலிண்டர் வாங்குறதுக்கு இவர் 50 ரூபா சேர்த்து கொடுத்தா தான் கொண்டு வந்து கொடுப்பேன், இல்லாட்டி ராக் பண்ண. சரி 20 ரூபா கேட்குறாரு, இல்லை எதுக்குன்னு தான் கேட்குறேன். அதை ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவங்க 1 ரூபா கூட எனக்கு வாங்குறது இல்லை. இப்போ வந்து ஒரு ராக் போர்ட்டுக்கு மாற்றிக்க சொல்கிறாரு. இங்கே இருந்து அவ்வளோ தூரத்தில் அதை கொண்டு வராரு. இவருக்கு சம்பளம் கொடுக்குறது இல்லையா? நீங்கள் நிர்வாகம் வந்து இவருக்கு சம்பளம் கொடுங்க, இல்லைன்னு நான் உங்கள் மேலே நிர்வாகத்து மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்கள் பேர் பாஸ்கரா? பாஸ்கர் மேலே சிந்தாமணி நாடார் சந்தில் அந்த சிலிண்டரை போட்டுட்டு மாற்றிக்க சொல்கிறாரு. நான் எதுக்கு மாற்றணும்? எனக்கு கவர்மெண்ட் பில் வரதை நான் கட்டணும், அவ்வளோதான் என்னோட ரூல். கட்டுங்க கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த டைம் நான் வந்து வாங்க மாட்டேன். நீங்கள் கொண்டு வராத போங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். பாவம். தூக்கிட்டு வரணும் உங்களுக்கு ஒரு ஆள். சொல்லுங்க, இதையும் வீடியோ எடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்கள் போங்க, அப்படியே படமே எடுப்பேன், வீடியோ இல்லை. அங்கே ஆட்டோவை நிப்பாட்டி வச்சுட்டாங்க, நான் தூக்கிட்டு போகிறாரு அவர். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு சம்பளம் சரியாக கொடுத்துருங்க. சம்பளத்தை சரியாக கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பிச்சை எடுக்க மாட்டார். பாவம். ராக் போர்ட்டுக்கு மாற்றிக்கணுமா சிலிண்டருக்கு? ராக் போர்ட்டுக்கு இன்டர்ன்லேருந்து ராக் போர்ட்டுக்கு மாற்றிக்கிங்க, நான் கொண்டு வர மாட்டேங்கிற. அப்படி எப்படி? இது எனக்கு இந்த ஸ்கீம் புரியல. இப்போ அந்த கவர்மெண்ட்டில் 959 ரூபா, 960 ரூபா, அதோடு சேர்த்து 50 ரூபா, 1010 ரூபா என்கிட்ட கேட்டார். நான் வீடியோவை எடுத்துகிட்டு, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் இது வரைக்கும் காசை நாங்கள் கொடுத்ததில்ல, எங்கள் அம்மா வயசானவங்களை போட்டு துன்பப்படுத்துகிறாங்க, 50 ரூபா சேர்த்து கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்கவே தெரியாது, ஆனாலும் ஏன்டா பில்லில் இருக்கிறத விட 50 ரூபா அதிகமாக கேட்குறாங்க, அது மிரட்டுறாங்க, கத்துறாங்க, சத்தம் போடுறாங்கன்ட்டு. 85 வயசு எங்கள் அம்மாவுக்கு. அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணேன். புகார் பண்ணதில் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, விசாரித்தாங்க, என்னப்பா ஆச்சு என்ன அப்படின்ட்டு. நான் விளக்கம் சொல்லவும் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. என்கிட்ட இனிமேல் காசே வாங்கக்கூடாது அப்படின்னு. என்கிட்ட வாங்குறது இல்லை, ஆனால் ஊர் மக்கள்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. 50 ரூபா கட்டாயமாக கேட்குறாங்க. அவங்களா பார்த்து 10 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, டீ சாப்பிடுங்கன்ட்டு. அது அப்படியே 20 ஆச்சு, இப்போ 50 ஆகிடுச்சு. இப்போ நான் வீடியோ எடுக்கவும் அவர், நான் எங்கள் 50 ரூபா கேட்டேன், 20 ரூபா தான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. 20 ரூபா கொடுத்துடலாம், ஆனால் இப்படி மிரட்டி கட்டாயமாக கேட்குறது வந்து தப்பு. எங்கள் அம்மா வந்து 85 வயசில் இவங்ககிட்டலாம் போராடி முடியாமல் போயே சேர்ந்துட்டாங்க. இப்போ தான் போய் சேர்ந்துருக்காங்க, மறுபடியும் என் கைக்கு வந்திருக்கு. நான் போய் வாங்குகிறேன், இன்றைக்கி தான் வாங்குகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேதியெல்லாம் அப்பப்போ அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் எங்கள்கிட்ட வருஷத்துக்கு போட்டுருவாங்க. பார்த்துக்குங்க.